ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாம்ஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பச்சை மிளகாய் சிக்கன் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 25லேருந்து 30 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். பச்சை மிளகாய் வந்து இவ்வளோ போட்டால் காரமாக இருக்காதா அப்படி கேட்பீங்க. இருக்காது. ஏன்னா நம்ம பட்டர் போட்டு தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 100 கிராம்ஸ் அமுலில் பட்டர் எடுத்திருக்கேன். அன்சால்ட்டட் பட்டராக எடுத்துக்கோங்க. இதை பேனில் போட்டு நல்லா உருக்கிக்கலாம். நம்ம எதுக்காக இவ்வளோ பட்டர் சேர்க்குறோம்னா, நம்ம பச்சை மிளகாய் வந்து ரொம்ப சேர்த்துருக்கோம். ரொம்ப காரமாக இருக்கும். நம்ம பட்டர் சேர்த்தோம்னா காரமே இருக்காது. அதுக்காக தான் ரொம்ப பட்டர் சேர்த்துருக்கோம். ஃபுல் பட்டருமே நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, இது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் காரம் எல்லாம் போகும். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் நல்லா காரம் எல்லாம் போகும். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. நான் இன்றைக்கி 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 27 பச்சை மிளகாய் போட்டேன். இதுவே காரமாக இல்லை. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் காரம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கூட கொஞ்சம் போட்டு நல்லா காரம் சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன் போட்டிருக்கோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது சிக்கன் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக சேர்க்கணும். ஏன்னா சிக்கனில் இருந்தே கொஞ்சமாக நம்மளுக்கு தண்ணி வந்து இப்போது ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் வந்து நல்லா வேகணும். இப்போது லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போது திரும்பி மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு செமி கிரேவி மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும். இந்த டைமில் ஒரு எலுமிச்சைப்பழம் எடுத்து அதில் இருக்கிற சாறை நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு கட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி. நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.